எல்லா தம்பிமார், சகோதரர்கள், சகோதரிகள் கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு எந்தன், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். பாடுவோம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். அவர் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள். நல்ல கைகளை தட்டி இயேசு எந்தன், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன. பாடுங்க பார்க்கல. இயேசு எந்தன் வாழ்வின், இயேசு எனக்கு என்ன, எனக்கு என்ன. பெரும் தீமைகள் அகன்றோட, பெரும் தீமைகள் அகன்றோட, கொல்ல மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட, கொல்ல மாயைகள் மறைந்தோட. உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எங்கள் இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள். சத்தமா. இயேசு எந்தன் வாழ்வின், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன், இயேசு எந்தன் எனக்கு ஆனந்தம், எனக்கு என்ன. சொல்லுவோம். இந்த உலகத்தை படைத்தீர், இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உங்க நாமமை தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள். இயேசு எந்தன், இயேசு எந்தன் வாழ்வின் பலனார், எனக்கு ஆனந்தம், எனக்கு என்ன. பாடுவோம். இயேசு எந்தன், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா. அந்த முதல் சரணத்தை ஒரு விஷயம் கூட பாடலாமா? எந்த வாலிப காலமெல்லாம், எந்த வாலிப காலமெல்லாம் எந்த வாழ்க்கையின் துணையானா. எந்த வாலிப காலமெல்லாம் எந்த வாழ்க்கையின் துணையானா. உங்க நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே, ஹல்லேலூயா, எந்த நினைவுகள். சந்தோஷத்தோடு இயேசு எந்தன் வாழ்வின், இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு என்ன ஆனந்தம். ஒரு விஷயம் கூட. இயேசு எந்தன், இயேசு எந்தன். ஓ, அப்படி ஆண்டவரை உயர்த்தி சொல்லுமா? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? பாடுங்க பார்க்கலாம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான். ஒரு விஷயம் கூட. உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்கொப்பானவர் மேலே வானத்திலும் பூமியிலும். நல்ல கைகளை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. அவர் ஒருவரே பெரியவர். ஹல்லேலூயா. என்னை வழி நடத்துகிறவர். ஆமென். நேர்த்தியாய் நம்மை நடத்துகிற ஆண்டவர். நம் ஆண்டவர் நல்லவர்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறான்னு சொல்றாங்க ஒரு விஷயம் கூட சத்தமாய் ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் செய்யும் போது அவர் நல்லவராய் இருந்து செய்கிறார் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கோம்னா எல்லாத்தையுமே நம்ம அங்கீகரிப்போம். சில காரியங்கள் இதுவரை பல இடத்துல இப்படி இந்த வார்த்தையை சொல்லுவேன், நம் நிமித்தம் சில காரியங்கள் மாறுதலாய் நடந்ததே தவிர அவர் இதுவரை நம்ம வாழ்க்கை தீமை செஞ்சதே இல்லை. பல காரியங்கள் எனக்கு கொஞ்சம் மாறுதலாய் நடக்க காரணம் அவர் தீமை செஞ்சது கிடையாது, நம்ம செஞ்ச சில காரியங்கள். யாக்கோபின் வாழ்க்கையில சில காரியங்கள் மாறுதலாய் நடந்தது. காரணம் இன்னைக்கு காலைல கேட்டோமே, அவன் தீர்மானிச்சு அவன் வழி அவன் நியமிச்சு போறான். பெத்தேலிலே ஆண்டவருடைய சந்திப்பு உண்டான போது காலைல கேட்டது போல அந்த இடத்துல ஆண்டவரே நான் என்ன செய்யணும், சவுல் கேட்டார்ல, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் எங்க போன ஆண்டவரே, யாரை பார்க்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க. இந்த எண்ணத்தை இந்த ஒரு ரிக்வெஸ்ட் அந்த டைம் வச்சிருந்திருப்பார். ஆனால் 20 வருஷம் லாபான் வீட்டில் அவ்வளோ வேலை செஞ்சிருப்பாரான்னு கேட்டா இல்லை. அங்கே வேலை செஞ்சதுனால 10 முறை அவனுடைய சம்பளம் மாற்றப்பட்டது. பல பாடுகளை சந்தித்து காலை செய்தியில் வந்தது போல திரும்ப வரும்போது அவருடைய தாயார் இல்லை, பல இழப்புகளை சந்திச்சு இல்லை. இதெல்லாம் ஏன் வந்துச்சு யாக்கோபேன்னு கேட்டால் இது ஆண்டவர்னால வந்தது கிடையாது, இது யாக்கோபினால வந்தது. அதே போலதான் பல காரியங்கள் கர்த்தர் நமக்கு சூப்பராக தான் செஞ்சிட்டு இருக்கிறார். நம்ம சரியான குடும்பத்தில் தான் பிறக்க வச்சிருக்கிறார், சரியான விதத்தில் தான் வளர வச்சிட்டு இருக்கிறார், சரியான சிச்சுவேஷன்ல தான் கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆனால் ஏன் பல காரியங்கள் நாம் நினைச்சதை தாண்டி நமக்கு கொஞ்சம் கஷ்டமா வருதுன்னா கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சாதான் தெரியும், ஆண்டவர் செய்யறது கிடையாது, நாம செய்யறது. காரணம் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு தகப்பன் சுமப்பது போல இந்த நாள் வரை உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே அப்படின்வார். அப்போ ஒரு தகப்பன் எவ்வளோ தன் பிள்ளையை நேசிச்சு சுமக்கிறார்னாலே சும்மா சுமக்க மாட்டார்ல. ஒரு பிள்ளையை நம்ம சும்மா தூக்க மாட்டோம், நேரம் போல அதனால கொஞ்ச நேரம் தூக்கி நடப்போம், அப்படி தூக்க மாட்டோம். அன்பு இருந்தா, எனக்கு அந்த பிள்ளையை தூக்கணும்னு விருப்பம் இருந்தா எவ்வளோ கை விழிச்சாலும் தூக்கி நடப்போம்ல. விருப்பம் இல்லாமல் ஒரு பிள்ளையை சும்மா தூக்கி நடக்கும். அதே போலதான் ஆண்டு சொல்ல, உன்னை நான் தூக்கி சுமந்து நடத்துறேன். ஏன்னா உன் மேலே விருப்பம் இல்லாததுனால கிடையாது, விரும்பி. ஆனால் பல நேரத்தில் நம்ம கையை விட்டு தட்டி இறங்கிட்டு இல்லை நானே நடக்கிறேன். அதான் யூத் மீட்டிங்கில் சொல்கிற ஒரு வார்த்தை. லோத்தை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கூட புறப்பட்டார், ஆபிரகாம் அழைக்கப்பட்டு புறப்பட்டவர். ஆனால் லோத்து அப்படி கிடையாது. லோத்து ஆண்டவர் கூப்பிடல, ஆபிரகாமை தான் அழைச்சார். லோத்து தானாக அர்ப்பணித்து புறப்படுகிறார். ஆனால் 13வது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், ஆபிரகாமுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்துச்சோ அதே ஆசீர்வாதம் யாருக்கு இருக்குதுன்னா லோத்துக்கு இருக்கு. லோத்து ஆபிரகாமோட எவ்வளோ வயசு சின்னவர். ஆனால் அந்த உறவுல நடந்து சரியான பாதையில் ட்ராக்ல போயிட்டு இருக்கிறது வரையிலும், லோத்து டிசைட் பண்ணாம ஆபிரகாம் டிசைட் பண்ற பாதையில போயிட்டு இருக்கிறது வரையிலும் ஆபிரகாமுக்கு என்ன பிளஸ்ஸிங்கோ அதே பிளஸ்ஸிங் யாருக்கு லோத்துக்கு இருக்கு. லோத்துக்கு மாடுகள் இருந்து, லோத்துக்கு வேலைக்காரங்க இருக்கிறான். ஆனால் அந்த 13வது அதிகாரத்தில் இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வருது. மெய்ப்பர்கள் 2 மெய்ப்பர்கள் கூட்டத்துக்கும் பிரச்சனை. இப்போ ஆபிரகாம் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நீ இந்த பக்கம் போறேன்னா போ, நான் இந்த பக்கத்தில் இருக்கிறேன். அவன் பாதையை சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறார். நீ உன் பாதையை செலக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது லோத் அந்த இடத்துல என்ன உண்மையில சொல்லியிருக்கணும்னா, ஆபிரகாம்கிட்ட இன்னைக்கு நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற காரணம் உங்க கூட வந்ததுனால, இனியும் நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னா உங்க கூட டிராவல் பண்ணாதான். ஆனா லோத் அந்த இடத்துல தானா டிசைட் பண்றார். அதனாலதான் அவர் எங்க பாக்குறாரு, சோதோமை பார்க்கிறார். சோதோமை பார்க்கும்போது அவருக்கு சோதோம் மாதிரி தெரியல. எப்படி தெரிஞ்சுச்சா? கர்த்தரின் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் தெரிஞ்சுச்சான். சாத்தானுடைய தந்திரமே இதான். நம்ம அதுவும் மெயினா எப்போ நாமெல்லாம் டிசிஷன் எடுக்கிற ஏஜ் தான் இந்த யூத் ஏஜ் இல்லை. பொதுவாகவே 8th வரை நம்ம கொஞ்சம் நல்ல பிள்ளை மாதிரி நடிப்போம். நான் என்ன சொல்றேன், பொதுவாக 8th வரை. இப்போல்லாம் பிள்ளைங்கள்லாம் அட்வான்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கீழ்படுகிறது கிடையாது இல்லை.
8th வர பெற்றோர் கீழ்ப்படிவ, பெற்றோர் சொல்றது எந்த நாள் அக்செப்ட் பண்ணுவோம். ஆனால் ஒரு 9th எல்லாம் வந்துட்டோம்னா நாமளே டிசைட் பண்ணோம். இந்த நாம டிசைட் பண்ற ஒரு ஸ்டேஜ் வரும் தெரியுமா, அந்த இடத்துல ஒரு பிள்ளை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அங்க நாம டிசைட் பண்ண எங்க தொடங்குறோமோ, லோத்து எப்ப தொடங்கினாரோ அதன் பிறகு லோத்து சாப்டரே இல்லையே. சோதோமை பார்க்கும்போது அவருக்கு சூப்பரா காட்டுறான் சாத்தான், தானா டிசைட் பண்ணி போறான். அங்க போய் லோத்து பட்ட பாடு. சரி, கிருபையினால ஆண்டவர் அவன் வெளியில கொண்டு வந்த பிறவாது வாழ முடிஞ்சதா? இல்ல. என்னைக்கு என் வழி அவர் வழியை விட்டு மாறுதோ, என் வாழ்க்கையில் அனுபவிச்சதை சொல்றேன், அதோட நம்முடைய வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கும், ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கும். அவர் நடத்துறாரா, அவர் பாதிலே நடங்க. என்ன சிச்சுவேஷன்ல நடத்துறாரா அப்படியே நடங்க. உங்களை தான் கர்த்தர் மேன்மைப்படுத்தி நிறுத்துவார். தாவீதை காட்டுக்குள்ள விட்டாங்க. 7 பேர் நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது இவன் ஒருத்தன் மட்டும் காட்டுக்குள்ள இருக்கிறான். ஒருத்தன் கூட அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு இல்லை. இப்ப எங்க வீட்டில் நாங்க 5 பேர், எங்க மற்ற எல்லாருமே 4 பேரும் இன்ஜினியரிங் படிச்சதுனால என்னுடைய 12th மார்க்குக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ நல்ல மார்க் எடுத்திருந்தேன். ரைட், மார்க் எவ்வளோன்னு கேட்க வேணாம். எங்க அம்மா என்னை திட்டுறாங்க, நீ ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தா போதுன்றாங்க. ஏன்னா அவ்வளோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, நம்ம எடுக்கலை. ஆனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன ரெக்கமெண்ட்னா, மற்ற 4 பிள்ளைங்களும் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, நாளைக்கு ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படி சொல்லி எங்கள் அப்பா ரெக்கமெண்ட் பண்ணி காலேஜில் சீட்டு 2 பேரை விட்டு கேட்டு எங்கள் மூத்த அண்ணன் மூலமாக நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன். அதுக்கப்புறம் படித்த அதில் இன்ஜினியரிங் ரொம்ப நல்லா படித்தேனாலாம் கேட்டால் இல்லை, எப்படியோ கிருபையினால ஆண்டவர் பாஸ் பண்ணுறார். இன்ஜினியரிங் முடிக்கிற டைமில் எங்கள் அண்ணன் வெளியில் இருக்கும்போது அவன் எனக்குன்னு ஒரு வேலை எடுத்து வச்சுருக்கான். அப்போது மற்ற 4 பேர் நல்லா இருக்கும்போது அவங்களோட எண்ணம் என்னென்னா தம்பியும் நல்லா இருக்கும். ஆனால் தாவீது வீட்டில் அப்படி கிடையாது. 7 பேர் ஒரே இடத்துல ஒரே வேலையில் இருக்கும்போது 7 பேர் ஒரு ஆளு கூட யோசிக்கல, தாவீத தம்பியை நம்ம கூட நிறுத்தணும். சாப்பாடு கொண்டு வந்த இடத்துல, சரி அந்த இடத்துல இப்போ தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு எலியாப்புக்கு தெரியும். இன்னும் கேட்குறான், இவனை கொன்னா என்ன கிடைக்கணும். அந்த இடத்துல கூட எலியாப்பு வந்து, தம்பி நீ இப்போ போகாதடான்னு பாசமாக பேசியிருந்தா கூட அந்த இடத்துல சொல்கிறான், உன்னுடைய அகங்காரம் எனக்கு தெரியுன்றார். ஆனால் அதெல்லாம் தாவீது ஃபீல் பண்ணல. தாவீது கர்த்தரை மட்டும் நோக்கி, தாவீது சரியான ட்ராக்ல நின்னதுனால எல்லா கண்ணுக்கு முன்னாடி கடைசியில் தாவீதை கர்த்தர் உயர்த்தும் போது யார் யார் அவனை யார் யார் ஒதுக்கினார்களோ அவர்கள் எல்லாருமே தாவீதின் இடத்துல தான் அடைக்கலமாய் வந்தார்கள். இதுக்கு ரீசன் என்னன்னா, தாவீது சரியான ட்ராக்ல அவர் சுமக்கப்பட்டதை. அதனால தான் பல இடத்துல தாவீது சங்கீதத்தில் எங்கேருந்து எழுதுவார் தெரியுமா, தாயின் கருவிலிருந்து ஆண்டவர் சந்திச்சதெல்லாம் எழுதுவார். கருவிலே என்ன பார்த்தீங்க ஆண்டவரே, கருவிலே என்ன தூக்குனீங்க ஆண்டவரே, உங்கள் கரம் தான் என்னை தாயின் வயிற்றுலேருந்து வெளியில் எடுத்ததுன்னு சொல்லுவார். நீங்கள் தான் என்னை பராமரித்து வந்தீங்க, நான் என் தாயிட்ட பால் குடிச்சிட்டு இருக்கும்போது உன் பேரில் நம்பிக்கையாக இருக்க வச்சிரு அப்படின்னு வர. ஆண்டவர் மேலே ஃபுல் ஃபோக்கஸ், ஆண்டவர் 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 ஆண்டவர். இந்த ஃபோக்கஸில் இருந்த தாவீதை சில தரிசனங்கள் தாமதித்தது உண்மை, தடைபடலை. எல்லா கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் மேன்மைப்படுத்தினா. ஏன் இந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னா, ஆமென், ஆண்டவர் குறித்த ட்ராக்ல சரியா நீ டிராவல் பண்ணிட்டேற. நீ எப்பேற்பட்ட பாத்திரமா நல்லா இருக்கலாம். இங்க வந்து உட்காரும் போது 2 வார்த்தை ஆண்டவர் இருதயத்தில் போட்டார். எல்லாரும் ஒரே பாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு பாத்திரமும் யூனிக். அதே போல எல்லா பாத்திரமும் யூஸ்ஃபுல் பாத்திரம். வலது கை உயர்த்தி சொல்லு, நான் யூனிக். நல்லா சொல்றீங்க. நீங்க பேசாம இருக்கிறது யூனிக்ங்கிறது எனக்கு இப்போ தெரியும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் யூனிக், நான் யூஸ்ஃபுல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க யூனிக், நீங்க யூஸ்ஃபுல். ஒரே போல கிடையாது, எல்லாருமே ஒவ்வொருத்தருமே யூனிக், தனித்தோன்று. உங்க பக்கத்தில் இருக்கிற உங்க ஃப்ரெண்டு அது ஒரு பாத்திரம், நீ ஒரு பாத்திரம். ஆனா எல்லா பாத்திரமும் ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் பண்ணுவீங்க. கர்த்தர் அப்படிதான் உங்களை உருவாக்கி இருக்கிற நம்புறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி, நீ நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதார். 11வது பாடலை சேர்ந்து பாடுவோம். விவரிக்க முடியாத
அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள். சத்தமா பாடுக பார்க்கல தெரிந்தவர்கள். விவரிக்க அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியா. சத்தமா நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்ல உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதா. ஒரு விஷயம் கூட பாடுக பார்க்கல. நீ நல்லவரே, நீ சத்தமா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என் பாதையில நீங்க நல்லவர் தான்ப்பா. உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, நீ ஓ சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதா. பாடுங்க பார்க்கலாம். ஏந்தி நீர் தாங்கினீர், ஏந்தி நீர் தாங்கினீர், உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கினீர், உயர்த்தி நீர். தகுதியே இல்லை, தகுதியே இல்லை, இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை. காரணம் அதற்கு தகுதியே இல்லை, தகுதியே இல்லை, இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை. ரெண்டு கரத்தை உயர்த்தி சத்தம் உயர்த்தி நீ நல்லவர், நீ பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. அவரை உயர்த்த விரும்புகிற பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து. உம் கரங்கள் என்ன, அவர் கைக்குள் அடங்கி இருக்கிற நீ பாக்கியவான். நீ நல்லவரே, உம் கரங்கள் என்னாதா. ஒரு விஷயம் கூட. நீ நல்லவரே, நீ நல்ல ஓ சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதார. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே. சொல்ல முடியுமா? தடைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் ஓ தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய். சத்தமாய் நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, நீ சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதார். மறுபடியும் இந்த வார்த்தை நீங்க மட்டும் பாடுங்க. நீ நல்லவரே, நீ சர்வ தம்பி மாறலாம் உண்மையா. உம் கரங்கள் என்னாதார். ஒரு விஷயம் கூட. நீ நல்லவரே, நீ நல்ல ஓ சர்வ வல்லவரே. சொல்லு. விவரிக்க முடியாத அதிசயங்கள், விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே. இந்த பாத்திரத்தில் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். இந்த மண்ணை எப்படி உருவாக்கணும்னு அவருக்கு தெரியும். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத ஓ நீ நல்லவரே, நீ அப்படியே விட்டு கொடுக்க பார்க்கலாம். ஆண்டவர் கரத்துல அவர் கரம் எவ்வளவு உன் மேல படுதோ அதுதான் உனக்கு ஆசீர்வாதமே. அவர் கை உண்மையில பட்டு கொண்டிருப்பதான் ஆசீர்வாதம். நீ ஹல்லேலூயா. கரங்கள் ஆதாரமே. ஒரு விஷயம் கூட கடைசியா. நீ நல்லவரே,
ஓ சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். நீ நல்லவரே, நீ நல்ல. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள எனது தேவன். என்னை எப்படி உருவாக்கி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். என்னை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு அவருக்கு தெரியும். என்னை எப்படி வாழ வைக்கணும்னு அவருக்கு தெரியும். என் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது அவர் கரத்தில் இருக்கிறது என்று நம்புற தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீர் எனக்கு அனுமதித்த, எனக்கு தந்த எல்லா சூழ்நிலைக்காக நன்றி. ஹல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல குயவனா இருக்கிறார். ஆமென். எப்படி உருவாக்கணுங்கிறது நான் அவருக்கு சொல்ல தேவையில்லை. என்னை உருவாக்குகிற குயவனுக்கு தெரியும். எந்த ஒரு மண்ணை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது மண் கிடையாது, அதை எடுத்த குயவன். அதே போல எந்த குயவனும் உருவாக்கப்பட்ட பாத்திரத்தை எடுத்தல்ல உருவாக்குவது, மண்ணை எடுத்து தான் உருவாக்குவார். இன்னைக்கு நாம செய்யற பெரிய தப்புல என்ன தப்பு தெரியுமா? பாதி நம்மளே உருவாக்கி கொடுப்போம் கையில. ஆண்டவர் என்ன உருவாக்குங்கன்னு ஆண்டவர் பார்த்து சொல்ல, ஆல்ரெடி நீ கொஞ்சம் உருவாக்கி தானே. குயவன் என்னை உருவாக்க வேண்டுமானால் நான் பாத்திரமாய் கொடுத்தால் அல்ல, நான் மண்ணா கொடுத்தாதான் உருவாக்குவார். எரேமியாவை 18வது அதிகாரத்துல திடீர்னு குயவன் நாளைக்கு கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் எதை காண்பிக்கிறார் என்றால், உருவாக்கப்பட்டதல்ல, உருவாக்குகிற பாத்திரம். அந்த பாத்திரத்தை உருவாக்கும் போது முதல்ல அவர் எதை காண்பிக்கிறார்னா மண்ணை தான் காண்பிக்கிறார். மண்ணை ஒரு ட்ராக்ல கொண்டு போறார் குயவன். அந்த ட்ராக் தான் ஒரு வணைகிற திரிகை இருக்கிறது. அந்த திரிகையில வச்சு ஒரு ட்ராக் வந்து அந்த குயவன் தான் தீர்மானிப்பார். அந்த ட்ராக்ங்கிறது கொஞ்சம் சுத்துற ட்ராக் தான். இந்த ட்ராக் எப்படி இந்த மண்ணுக்கு வந்துச்சுன்னு கேட்டா, அந்த மண்ணு சொல்லும், இது நான் நியமிச்ச ட்ராக் கிடையாது, இது அவர் நியமிச்ச ட்ராக் அப்படி சொல்லும். இது அவர் நியமிச்ச ட்ராக். இனி இந்த ட்ராக்ல நீ உருவாக்கப்பட வேண்டுமானால் ஒரு காரியம் நடக்கணும். அது என்ன நடக்கணும் தெரியுமா? திரிகளை இந்த மண்ணை வச்சுட்டு சுத்தி விட்டுட்டு குயவன் எங்கேயோ போக மாட்டார். இந்த குயவன் இந்த மண்ணுக்கு மேல தன் கையை வச்சுட்டே இருப்பார். அதை நான் இப்படி சொல்றேன், இந்த மண்ணுக்கும் குயவன் கைக்கும் ஒரு உறவு இருக்கு, த ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மண்ணுக்கும் இந்த கைக்கும் சரியா இருந்துச்சுன்னா, நீ சுத்துற ட்ராக் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுட்டே இருக்கும், நீ உருவாக்கப்பட்டுட்டே இருப்ப. மண்ணுக்கு தான் தெரியும் இந்த ட்ராக் கஷ்டம்ன்ட்டு. ஆனால் பார்க்குறவங்க என்ன பார்ப்பாங்க தெரியுமா? மண்ணு சுத்துறது இல்லை, மண்ணு பாத்திரமா மாறுறது. நடக்கிறது எந்த பாதைங்கிறது விஷயம் கிடையாது தம்பி. ஆண்டவர் உன்னை சந்திக்க வைக்கிற சூழ்நிலை எதுங்கிறது விஷயம் கிடையாது. உன்னை பாத்திரமா மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி மகிமையை நிறுத்தணும்னு நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான், உறவுக்குள்ள இருக்கும். இது பாருங்க, கோலியாத்தை ரீசெண்டாக ஒரு வார்த்தை பல இடத்துல ஆண்டவர் பேச வச்ச ஒரு செய்தியில் ஒரு செய்தி. கோலியாத்தை மேற்கொள்ளும்படி தாவீது வரார்ல. தாவீது போகும்போது, தாவீது தான் யுத்த சிங்கத்தை ஜெயித்தவர், கரடியை ஜெயித்தவர். போகிற வழியிலேயே ஒரு கல்லை எடுத்து அடிக்கிறதுக்கு தாவீதுக்கு முடியும். போகிற வழியில ஆண்டவே எதிர்கொண்டு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கல்லை எடுத்து கவுன்ல வச்சு அடிக்க அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர். ஆனா சவுல் கொடுத்த வஸ்திரங்களை எல்லாம் கலட்டி வைத்து விட்டு முதல்ல கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த தாவீது என்ன பண்றாருன்னா, ஆற்றங்கரையில் இருக்கிற 5 கற்களை எடுக்கிறார், 5 ஸ்டோன்ஸ் எடுக்கிறார். அந்த 5 கல்லை ஏன் போகிற வழியில ஒரு கல் எடுத்து அடிக்க வேண்டியதான தாவீதே, அதை செய்யாம அந்த 5 கல்லை எடுத்து முதல்ல என்ன பண்றாருன்னா, தான் கட்டியிருந்த அடப்பைக்குள்ள போடுறார். ஏன் அடப்பைக்குள்ள போடணும்? போற வழியிலே அடிக்க வேண்டியதானே. இந்த அடப்பையினுடைய விசேஷம் என்னன்னா, மெய்ப்பனுக்கு இடுப்புலே தான் இருக்கும், இடுப்புலே தான் இருக்கும். அதை நான் இப்படி சொல்றேன், மெய்ப்பனோடு உறவுலே இருக்கிறது இந்த அடப்பை. தெரிந்தெடுக்கப்பட்ட கல்லை எடுத்து எந்த ரோலுக்கு கொண்டு வராருன்னா, உறவுங்கிற ரோலுக்கு கொண்டு வரார். உறவுங்கிற ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டு அதன் பிறகு சந்திக்க போகும்போது திரும்ப ஆத்துல அந்த கல் எடுக்காம எந்த கல் உறவுல இருக்குதோ அந்த கல் எடுத்து பயன்படுத்துறார். ஆண்டவரை தெரியுங்கிறதுல விஷயம் கிடையாது, ஆண்டவரோடு எவ்வளவு ரிலேஷன்ல இருக்கிற அதான் விஷயம் இல்ல.
இளையகுமாரன் பண்டிகை முன்னாடி இருந்து சொல்றான், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரங்க சாப்பிட்ற. இதுல சொல்லி என்னங்க பிரயோஜனம்? உனக்கு சாப்பிட முடியுதா? ஏன் உன்னால சாப்பிட முடியல? சொல்லுவோம், எனக்கு ரிலேஷன் இல்லை, உறவு இல்லை, உறவு இல்லை. பல இடத்துல இந்த சாட்சி சொல்லியிருக்கிறேன். எனக்கு மூத்த பையன் ஐசக், அவன் 4 வருஷம் தாண்டி தான் ஆண்டவர் கிருபையினால கதறி கேட்டு ஆண்டவர் கொடுத்தார். அவன் இப்போ பிறந்து 1 வருஷம் ஆச்சுது, 1.5 வருஷம் ஆச்சு. அவன் இங்கே இருக்கிறான், 1.5 வருஷம் ஆச்சு. அவன் வாயில் அவன் பிறந்த பிறகு எல்லா பெற்றோடைய ஆசை என்னன்னா, ஒரு சத்தம் கேட்கணும், அப்பான்னு கூப்பிடுறது, அம்மானு கூப்பிட்ற சத்தம் கேட்கணும். அவன் பிறந்ததுலேருந்து நான் எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, அவன் வாயிலேருந்து அப்பான்னு கூப்பிட்ற சத்தம். 6 மாதம் ஆச்சுது, 8 மாதம் ஆச்சுது, 1 வருஷம் ஆச்சுது. அவன் வாயில் அம்மா வரும், பாட்டி வரும், தாத்தா வரும், பெரியப்பாக்கு பேப்பான்னுவான், சித்தப்பாக்கு சீப்பான்னுவான், மாமா சொல்லுவான், அத்தை சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான். ஆனால் என்ன மட்டும் வராது தெரியுமா? அப்பா மட்டும் வராது. நானும் அவன்கிட்ட ட்ரை பண்ணுறேன், டே அப்பா சொல்கிறா, அவன் ஆண் அம்மான்றான். இது என் ஒய்ஃபுக்கு பயங்கர கெத்து. ஏன்னா ஃபுல்லாக அம்மா அம்மான்றதுனால யாரை பார்த்தாலும் அம்மா, யார்கிட்ட போகிறாலும் அம்மா. டே அப்பா சொல்கிற ஆண் அம்மான்றான். இப்போ எனக்கு 1 இயர்லாம் தாண்டும் போது கொஞ்சம் ஃபீல் ஆகி, ஏன்னா 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ தான் ஒரு யூத் ஃபெஸ்ட் சர்ச்சில் நடக்குது. அவனுடைய 1.25 வயசில் நினைக்கிறேன். அந்த 1.25 வயசில் அந்த யூத் ஃபெஸ்ட் சர்ச்சில் நடந்துட்டு இருக்கும்போது வர்ஷிப்பில் திடீர்னு இந்த சாங் பாரு, அப்பா அப்பா மகன் நான் இந்த பாட்டை பாடி வர்ஷிப்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் என்ன பண்ணுறேன், எங்கள் ரூமில் அந்த லைவ் இருந்ததுனால அந்த லைவ் வீடியோவை ஸ்பீக்கரில் போட்டு விட்டுட்டு, பாட்டை போட்டு விட்டுட்டு நாங்கள் அப்படி ரூமில் இருந்துட்டுறேன். நான் இருக்கிறேன், என் பையன் இருக்கிறான், எங்கள் அண்ணனுடைய பொண்ணு ஜாஃபியாவும் இருக்கிறான். இப்போ என் ஒய்ஃப் கிச்சனில் நின்றுட்டுருக்கிறாங்க. சரி தண்ணி குடிக்கலாமேன்ட்டு கிச்சனில் போய் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வரும்போது வர்ஷிப்பில் சவுண்டு கேட்குது. நான் பாடுறேன், அப்பான்னு பாடிட்டு இருக்கும்போது இன்னொரு சத்தம் கேட்குது, அப்பான்னு ஒரு சின்ன சவுண்ட். இது யாருங்க சவுண்டுடான்னு சொல்லிட்டு ஓடி உள்ளே பார்க்குறேன், ஐசக் பாடுறான், அப்பான்னு பாடுறான். அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு அப்பான்னா. எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என் ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறேன், பார்த்தியா அப்படிலாம் அப்பான்ட்டான், அப்படிலாம் அப்பான்ட்டான்ட்டு. அன்னைக்கு அப்படி சந்தோஷப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் இடைப்பட்டார். என்ன இடைப்பட்டார்னா, கேட்டார், இது உன் பலத்தில் பிறந்த பிள்ளையா நான் தந்த பிள்ளையான்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் தந்த பிள்ளை ஆண்டவரே, நான் உனக்கு தந்த பிள்ளை ஒரு 1.5 வருஷம் அப்பான்னு கூப்பிட்றது டிலே ஆனதுமே உனக்கு இவ்வளோ வலிக்குதுல்ல? நீ என்னை எவ்வளோ நாளைச்சு அப்பான்னு கூப்பிட்டுனாரு? நீ என்ன அப்பான்னு கூப்பிட்டு இந்த உறவு எவ்வளோ நாளாச்சு அப்படின்னாரு. அன்னைக்கு உடஞ்சிட்டேன். நீ அதே கேள்வியை உன் முன்னாடி வைக்கிற, நீ அவருக்கு அப்பாங்கிற அந்த உறவுல பழகி எத்தனை நாள் ஆச்சு? கேட்டா அப்பா அப்பா இருக்கிறார் சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. நான் அப்பா கூட இருக்கிறேன்னு சொல்றதுல தான் பிரயோஜனம். இன்னைக்கு கூட்டத்தோட கூட்டமா பாடுறோம், ஆராதிக்கிறோம், இது இல்லைங்க, இது இல்லை. ஆண்டவர் இதுல பிரியப்படுகிறவர் அல்ல. பர்சனல் ரிலேஷன்ஷிப். இந்த உறவுல ஒருத்தன் இருக்கிறான்னா, அப்படி நீ இருந்து உன் லைஃப் கெடுதுன்னா நீ ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ணலாம். அப்படி இருந்து நீ ஆண்டவரோட உறவுல இருந்து உன் லைஃப் கெட்டு போகுதுன்னா நீ குயவன்ட்ட கிளைம் பண்ணலாம். நீ உறவே இல்லாம என் லைஃப் கெடுது, எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர் சொல்றேன்னா அதுல நியாயமே கிடையாது. இளையகுமாரனுக்கு எல்லாமே கெட்டு போக காரணம் அப்பா இல்லாததுனால இல்ல, உறவு இல்லாததுனால. இந்த வார்த்தையை நான் எடுத்து பேசணும்னு வரல, நான் இன்னொரு பாட்டு தான் பாடணும்னுலாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேச வைக்கிறார். இன்னைக்கு இந்த உறவு ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து ஆண்டவர் என்கிட்ட இடைப்படுறது அதுதான். என்கிட்ட பர்சனலாக இடைப்படுறது ஒரு காரியம். எவ்வளோன்னு ஓடுற, என்கிட்ட உறவை விட்டுறாதுன்னு, உறவை விட்டுறாது அப்படின்னாரு. எபேசு சபை சொல்றோம், கிரியெல்லாம் சூப்பரா இருக்குப்பா, ஆனா ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட. இந்த மாலை நேரத்தில் அன்பு வாலிபர்களே, நீ ஒரு காலத்தில் அவரை ரொம்ப நேசிச்ச பிள்ளை. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், அந்த நேசம் எங்கன்னு கேட்கிறார். நீ ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு நான் எதுவும் செய்வ, இன்னைக்கு கேட்கிறார் அது எங்கன்னு கேட்கிறாரு. நீ ஒரு காலத்தில் ஆண்டவருக்குன்னா எந்த மீட்டிங்கில் போய் அட்டன் பண்ணுவேன். இன்னைக்கு சிலர் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல,
வேற வழி இல்லாமல் வந்தவங்க உண்டு. நீ அப்படி கிடையாது, ஒரு நாள் அப்படி கிடையாது, ஒரு காலத்தில் நீ அப்படி கிடையாது. ஆனால் இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமானது, உனக்கு கொஞ்சம் வசதிகள் வந்ததும், கொஞ்சம் காரியங்கள் நடந்ததும், இல்லது சிலருக்கு எப்படின்னா சில காரியங்கள் நம்ம கேட்ட ஆண்டவர் செய்யாத உடனே அப்படியே மாத்துறோம். ஆண்டவர் விரும்புகிறார், நீ திரும்ப உறவுக்குள்ள வா, உன்னத கத்தை திரும்ப பயன்படுத்த போறார். நீ யூனிக், நீ யூஸ்ஃபுல், நீ தனித்துவம் உள்ளவன், நீ தனித்துவம் உள்ளவன். அதே நேரத்தில் உன் மேலே தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஒரு அர்ப்பணிப்பின் ஆராதனை இந்த மாலை நேரத்தில் நாம் பெரிய ஆண்டவர் பேச போகிறார் அருமையான மகன் மூலமாய். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் லீட் பண்ணுறார் இந்த காரியத்தை. ஹல்லேலூயா. நீ இப்போ ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு. காலையிலே அநேகர் அர்ப்பணிச்சிட்டீங்க. இந்த மாலை நேரத்தில் ஒரு விஷயம் கூட ஆண்டவர் இந்த இடத்துல ஏதோ செய்ய விரும்புகிறார். அதனால தான் வெளியில் நடத்த வேண்டிய மீட்டிங்கை ஒரு மழைனால ஆண்டவர் உள்ளே கொண்டு வந்து நீ ஆண்டவரோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட். வெளியில் இருந்தால் எத்தனை பேர் இந்த அர்ப்பணிப்பில் இருப்பீங்கன்னு தெரியல. அதனால ஆண்டவர் உள்ளே கொண்டு வச்சு இப்போ நீ கண்களை முடி யாரையும் பார்க்காதீங்க. காலையில் கேட்டது போல் ஒரு டைம்னு வரும்போது நம்ம தனியாக தான் நிற்போம். இப்போ நம்மளை சர்க்கிளாக கொஞ்சம் 4 பேர் சப்போர்ட்டாக நிற்கிறது போல இருக்கு. ஆனால் ஒரு டைம் எல்லாருமே சந்திப்போம், எல்லாருமே எவ்ரி ஒன் சந்திப்போம். அது என்ன டைம்னா தனியாக, யாக்கோபை போல தனியாக. அந்த தனியாக இருக்கிற டைமில் நம்ம உறவு மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு செய்கிறது மகிமையாக இருக்கும். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் அந்த உறவை திரும்ப, ஆண்டவரே எனக்கு திரும்ப அந்த உறவு தேவைப்பா. எல்லாரும் கண்களை மூடி முடிஞ்ச 2 கரத்தையும் உயர்த்தி இருதயத்தில் எல்லாரும் கண்களை மூடி உன் இருதயத்திலேருந்து அப்பான்னு கூப்பிடாது. ஆண்டவரே எனக்கு அந்த உறவு திரும்ப வேணாம்ப்பா. திரும்ப சொல்கிறேன், நீ ஆண்டவர்கிட்ட பேசாதவனோ பேசாதவளோ கிடையாது. நீ ஆண்டவர்கிட்ட பழகாதவளோ கிடையாது. ஒரு காலத்தில் ஆண்டவர்கிட்ட அவ்வளோ நேசிப்ப. இப்போ ஒரு ஸ்டேஜ் தாண்டின உடனே அந்த நேசம்லாம் அப்படியே குறைஞ்சிச்சு. ஆண்டவர் திரும்ப ஒன்று வணைய விரும்புகிறார். ஆனால் இப்போ வணையணுன்னா நீ பாத்திரமாக கொடுக்காத, மண்ணா கொடுத்துரு. நீ கெட்டு போன மண்ணானாலும் பரவாயில்ல, உன்னை திரும்ப மகிமையான பாத்திரமாய் உருவாக்க என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கூயவனே 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 என்னேசுவே, மன்னான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. மன்னான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை. சத்தமா பாடுங்க. குயவனே 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 என்னேசுவே, மன்னான என்னை உருவாக்குமே, உம் கரத்தா. ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுப்பீங்களா இந்த மாலை நேரத்தில்? என்னை உருவாக்குங்கப்பா. மன்னான என்னை உருவாக்குமே, உம் கரத்தா. தேங்க்யூப்பா. ஓ வழியிலே கிடந்த மண்ணென்னை உம் கரத்தா எடுத்தவரே. பலமுறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல் வைத்தவரே. வழியிலே கிடந்த மண்ணென்னை உம் கரத்தா எடுத்தவரே. பலமுறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல். 2 கரத்தை உயர்த்தி எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை உருவாக்குவே. நம்புறீங்களா இந்த வார்த்தைய? எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீ. உங்க சத்தம் கேட்கட்டும். குயவனே குயவனே குய என்னேசுவே என்னேசுவே,
மண்ணான என்னை உருவாக்குவே உங்க கரத்தா. ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் உண்மையா அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கையில எடுத்து வணங்கப்பா. மறுபடியும் நீ வணங்குகிற தெய்வம் அல்லவா? இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, நீ என் கரத்திற்குள் இருக்கிறீர்கள் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, மீதியிடப்பட்ட மண்ணென்மே உம்மகத்தான சித்தம் வைத்தீர். புடமிடப்பட்ட மண்ணென்மே, புடமிடப்பட்ட மண்ணென்மே பெரிதான திட்டம் வைத்தீர். மீதியிடப்பட்ட மகத்தான மகத்தான சித்தம் வைத்தீர். புடமிடப்பட்ட மண்ணென்மேலும் பெரிதான சித்தம். ஆண்டவர் கரத்தை குறித்து நம்பிக்கையோடு, எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீ உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போடே குயவனே, 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 குயவனே என்னேசுவே மன்னான். ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்கப்பா. இந்த மாலையில என்னை தூக்கி எறிஞ்சிடாதீங்கப்பா. என்னை இந்த ஒரு விசை வணைவீராக. இனி நான் கெட்டு போகிறவனாய் அல்ல, மகிமையான பாத்திரமா என்னை வணைவீராக. ஹல்லேலூயா. மன்னான என்னை, மன்னான என்னை உருவாக்குவே உங்க கரத்தா. ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லு தம்பி, சொல்லு தங்கச்சி. மன்னான என்னை உருவாக்குவே உன் கரத்தா. ஹல்லேலூயா. குயவனே, குயவனே, குயவனே. ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற இருதயங்களை கர்த்தர் கரத்தில் எடுப்பீராக. மண்ணான எங்களை உருவாக்குக. மண்ணான என்னை பல நாட்கள் உறவை தள்ளிட்டோம்ப்பா. பல நாட்கள் உம்மை கூப்பிடுகிறத விட்டுட்டோம்ப்பா. இந்த நாளிலே மறுபடியும் அந்த உறவுக்குள் பிள்ளைகள் வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த உறவுக்குள்ள பிள்ளைகளை கர்த்தர் இழுத்து கொண்டு வருவீராக. ஓ, ஒரு புதிய பாத்திரமா வணையப்படுவார்களாக. ஓரி மலகதர் மண்ணான என்னை உருவாக்குமே கரத்தா. என் தேவனே மண்ணான. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி திரும்ப கர்த்தர் கரத்துல கொடுக்கிற உள்ளத்தை கர்த்தர் கையில எடுக்கிறார். திரும்ப உருவாக்குகிறார். நீ விசேஷித்தவன், நீ தனித்துவம் உள்ளவன். அதே நேரத்தில் மகிமையான பாத்திரம். உன்னை கர்த்தர் விசேஷப்படுத்த விரும்புகிறார். உன் கூடாரத்தில் நீ தனித்துவமாய் இருக்கிறது காரணம் உன்னை விசேஷப்படுத்த விரும்புகிறார். பல சந்திக்காத சில சூழ்நிலையை உன் லைஃப்ல நீ சந்திக்கிறது உண்டானா? நான் விசுவாசிக்கிறேன். பலர் வாழ்க்கையில் இல்லாத மகிமையான தேவ திட்டம் கர்த்தர் உன் வாழ்க்கையில போட்டிருக்கிறார். உன் கூடாரத்தில் உன் வாழ்க்கையில போட்டிருக்கிறார். உன் கூடாரத்தில் மற்றவர்கள் சந்திக்காத சில சூழ்நிலையை நீ சந்திப்பது உண்டானா? இது ஆமே, தேவன் உனக்கு உண்டாக்கின மகிமையான திட்டம். உன் பாத்திரத்தின் மேல் விசேஷித்த திட்டங்கள். ஹல்லேலூயா. ஆரோனும் மிரியாமும் சந்திக்காத சூழ்நிலையை மோசே சந்தித்தார். தன் கூடாரத்தில் மற்ற யாரும் சந்திக்காத சூழ்நிலை யோசேப்பு சந்தித்தார். 7 பேரும் சந்திக்காத சூழ்நிலை தாவீது சந்தித்தார். காரணம், மற்ற எல்லார் மேலும் இல்லாத ஒரு தேவ திட்டம் இவர்கள் மேல் இருந்தது. இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை நேரத்தில் அன்பான தம்பி, அன்பான தங்கச்சி, மற்றவர்கள் சந்திக்காத சிலதை நீ சந்திக்கிற. உன் மேல இருக்கிற தேவ திட்டம் பெரியது. நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி
ஏன் உன்னை இப்படி படைச்சார் தெரியுமா? ஏன் உன்னை வித்தியாசப்படுத்தினார் தெரியுமா? ஏன் உன்னை சில சூழ்நிலை தனிமையை நடத்துறார் தெரியுமா? மற்றவர்கள் வாழ்க்கையில இல்லாத ஒரு தேவ திட்டம் உன் வாழ்க்கையில கர்த்தர் போட்டிருக்கிறார். எங்களை உருவாக்கு, எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா. எத்தனை பேர் கேட்கிறீங்க, ஆண்டவரே என்னை திரும்ப அந்த உறவுக்குள்ள நான் இங்கிருந்து புறப்படும் போது ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதித்தால் அடுத்த வருஷம் இதே போல ஒரு கேம்ப்ல நான் வருவேனே, ஆனால் என்னுடைய சாட்சி இதுவா இருக்கணும், அவரோடு உள்ள உறவு இந்த ஆண்டில் என்னை அதிகம் பலமா இருந்தது என்று சொல்லி அப்படி என்னை மாத்துங்கப்பான்னு கேட்க விரும்புகிற பிள்ளைங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே என்ன அப்படி மாத்துங்க. இந்த ஆராதனை கடைசி பகுதியில் ஆண்டவரே இப்படி ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே இந்த ஆண்டுல இங்கிருந்து நான் புறப்பட்ட பிறகு இங்க இருக்கிற மோடு உள்ள உறவு இது நஷ்டப்பட்டுறக்கூடாது. இது என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் தனிமையில் ரூம்ல இருக்கும் போதும் நான் எங்க போனாலும் என்ன செய்தாலும் இந்த உறவு நஷ்டப்படாதபடிக்கு உங்ககிட்ட இன்னும் நெருங்கணும் ஆண்டவரே, இன்னும் உங்க கூட பேசணும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உம்மோடு உறவாடணும்ப்பா. இது நஷ்டப்பட்டுறக்கூடாது, இது என் கைவிட்டு போயிடக்கூடாது. உம்மோடு இன்னும் நெருங்கும்படியான கிருபையை எனக்கு தருவீராக என்று சொல்லி ஒரு ஜெபத்தை மட்டும் ஏறெடுங்க. எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. இன்னும் மோடு நெருங்கணும், எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவை. ரெண்டு கரத்தை உயர்த்தி கடைசியா உங்க சத்து மாத்திரம் கேட்கணும். ஆசையெல்லாம் நீர்தானே, ஆசையெல்லாம் நீர்தான், என் தேவையெல்லாம் தேவையெல்லாம். சத்தமா சொல்லுங்க, ஆசையெல்லாம் நீங்க தான், ஆசையெல்லாம். ஓ என் தேவையெல்லாம் தேவையெல்லாம். ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே தேங்க்யூ அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் வரும் நாட்கள் மகிமையான பாத்திரங்களா நிறுத்த போறதற்காக நன்றி. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ அப்பா.